Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான முட்டை கலக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த முட்டை கலக்கி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு செமி ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரொம்ப சின்ன எக் எடுத்துக்கிறதுனால ஒரு ஆளுக்கு 2 எக் எடுத்துர்க்கேன். உங்கள் வீட்டில் நல்ல பெரிய எக் இருந்தது அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு எக் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 2 எக்கையும் நல்லா பீட் பண்ணி அந்த தோசை தவாவில் கலக்கியாக போட்டு எடுக்கணும். அதுக்காக 2 எக்கையும் உடச்சி ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. காரத்துக்காக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சால்ட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது 2யும் ஆட் பண்ண பின்னாடி அந்த எக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெப்பர் பவுடர் சால்ட் எல்லாம் நல்லா அந்த எக்கோட பிளெண்ட் ஆகணும். அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம்லேயே தோசை தவாவையும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நம்மளோட ஏரியாவில் இருக்கிற அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் கலக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டாலும் கூடவே முட்டை கலக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு முட்டை கலக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ப்ளஸ் அந்த அளவுக்கு அந்த முட்டை கலக்கியோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நம்ம எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது தவாவும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக அது குக் ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த சின்ன கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நடுவில் ஒரு சின்ன பால் மாதிரி நிற்கும். அதை அப்படியே உடையாமல் பிளேட்டில் எடுத்துடணும். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு அடுத்த செகண்டே நீங்கள் சுற்றி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு சின்ன பால் மாதிரி நிற்கிது. இதை உடையாமல் பிளேட்டில் எடுக்கணும். அவ்வளோதான். நம்மளோட முட்டை கலக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நெல்லுன்னு கொலன்னு இருக்குது. மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் தூவி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.